திங்கட்கிழமை படித்து உங்களுக்கு சொல்லலை. யூடியூப்பில் தான் இருக்குது எல்லாமே. யூடியூப்பில் இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்குது நான் படித்தது. அதெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா நான் பேசுகிறேன், இப்படி பேசுகிறதுல பார்த்துக்கலாம். ஓ, அது நீங்கள் சொல்கிறது ஆடியோ ரெக்கார்டிங். ஆடியோவில் இருக்குது, அது நமக்கு வீடியோ கிடையாது. ஆமாம், அது ஒன்றும். சரி, காலை 8 மணி பைன் மரக்கடி அடியில் நின்றபடி பேசி கொண்டிருந்தார்கள். மல்லிக் வந்து தட்சிணேஸ்வரத்தில் தங்கி அன்றோடு 11 நாள் ஆச்சான் அவனுக்கு. 11 நாட்கள் ஆயின. குளிர்காலம். அப்பொழுதுதான் சூரியன் கிழக்கு கோடியில் உதயமாயிருந்தான். பைன் மரங்களுக்கு மேற்கில் கடலேற்றம் காரணமாக கங்கையில் உயர்ந்த அலைகள். கடல் வந்து ஏற்றமாக இருக்குது அந்த இடத்துல. கடலுக்கு தான் போய் சேருது. அங்கே போனவுடனே கடலுக்கு போயிடுது. கங்கையெல்லாம் வேலூர் மடம் போன உடனே கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்னு நின்றபடி பேசிக்கொண்டிருந்தார். தட்சிணேஸ்வரத்தில் தங்கி அன்றோடு 11 நாட்கள் ஆகின. குளிர்காலம். அப்பொழுதுதான் சூரியன் கிழக்கு கோடியில் உதயமாகியிருந்தான். கடலேற்றம் காரணமாக கங்கையில் உயர்ந்த அலைகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. உயர்ந்த அலைகள். கோயிலின் 4 புறமும் மரங்களும் செடி கொடிகளும் படர்ந்திருந்தன. குருதேவர் தவம் புரிந்து வந்த வில்வ மரம் அருகில் தென்பட்டது. குருதேவர் கிழக்கு முகமாக நின்று கொண்டு பேசிய போதும் எதிரே மிக பணிவுடன் நின்று கொண்டு குருதேவர் கூறுவதை கருத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். குருதேவரின் வலப்புறத்தை பஞ்சவட்டியும் வாத்து குளமும் இருந்ததாம். குளிர் மாதங்களாதலால் சூரியன் உதயமானதை கண்டு இயற்கை சிரித்து மகிழ்வது போல் தோன்றியது. குருதேவர் பிரம்மஞானத்தை பற்றி கூற துவங்கினார். ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? அருவக்கடவுளும் உண்மை, உருவக்கடவுளும் உண்மை. சச்சிதானந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று தோதாபுரிக்கு எனக்கு உபதேசித்திருக்கிறார். அத்து ஒரு எல்லையற்ற சமுத்திரம், எங்கும் எல்லையற்ற நீர்பரப்பு, மேல் கீழ் இடம் பலம் என்று இல்லாமல் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். தண்ணீர் அசைவற்று இருப்பது போல் காரண பிம்பம் தண்ணீர் அலைகளால் அசையும் பொழுது அது செயல்படுகிறது. இந்த செயல்கள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிறதெல்லாம் செய்கிறது. விளக்கினார். மனம் வாக்கிற்கு கேட்டாத பிரம்மம். நம்ம மனசு வந்து நம்ம வாக்கு பேச சொல்லியே கேட்காது, அது வேற யோசிச்சுக்கிட்டே கிடக்கும். உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை பார்க்க போச்சான். நான் போய் கடலில் ஆழத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கா. திரும்பி வந்த போது செய்தியை சொல்ல அதே கிடையாது, அது பொம்மையே இல்லை, கரைந்து கடலோடு போயிட்டுச்சு. ஒரு சமயம் முனிவர்கள் ராமரை பார்த்து, பரத்வாஜா போன்ற முனிவர்களை உன்னை அவதாரம் என்று புருஷர் என்று கூறலாம். எங்களால் அவ்வாறு சொல்ல முடியாது, ஏனெனில் நாங்கள் நாத பிரம்மத்தை உபாசனை செய்கிறவர்கள், மானிட உருவத்தை நாங்கள் விரும்புவதில்லை என்றார்கள். ராமர் பொண்ணு ஒருவரிடம் சொன்னார். அவரும் அவதாரம் எடுத்து ராமர் பட்டம் சொன்னார். அப்போ எப்படி இருந்தால் அந்த ராமகிருஷ்ணன் இவங்க முனாமரி செல்லாம் மாதிரி செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றார். ஆனால் நித்தியம் எதனுடையதோ அதனுடைய லீலையும் நான் ஏற்கனவே கூறியது போன்று மாடிப்படிகளும் போன்றது ஈஸ்வரர் லீலை. மாடிப்படிகளும் எப்படி போய்ப்பார். தேவலீலை, நரலீலை, ஜெகத் லீலை என்று பல லீலைகள் இருக்கின்றன. நரலீலை தான் அவதாரமாகும். பல லீலைகள் இருக்கின்றன. நரலீலை அவதாரமாகும். நரலீலை என்பது வீட்டின் கூரையிலிருந்து குழாய் வழியாக தண்ணீர் கொட்டுவது போன்றது. குழாய் வழியாக தண்ணீர் வெளிப்படும் போது சச்சிதானந்தத்தின் சக்தி மனித வடிவத்தின் வழியாக வெளிப்படுகிறது. பரத்வாஜர் முதலிய 12 முனிவர்களே முதலில் ராமரே அவதார புருஷர் என்று அறிந்து கொண்டனர். இவங்க சொல்கிறாங்க, அவதார புருஷர்களை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. என் தந்தை இறைவன் மனித வடிவில் அவதரித்தது ஞானம், பக்தி முதலியவை அழைக்கிறான். நல்லது. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்குறார் அவர். என் தந்தை கயாவிற்கு சென்றிருந்தார். போனாராம். அவங்க அப்பா யார்? ராமகிருஷ்ணரோட அப்பா. அங்கு கோயில் இருக்கும் ரகுவீர் அவர் கனவில் தோன்றி நான் உனக்கு மகனாக பிறப்பேன் என்று கூறினார். என் தந்தை அந்த கனவில் இறைவனே நானோ பரம ஏழை, உங்களுக்கு எப்படி நான் நல்ல சேவை செய்ய முடியும்னு கேட்டாராம் ரகுவீர். அவங்க அப்பா ராமகிருஷ்ணரோட அப்பா. அதை பற்றி கவலைப்படாதே என்று ரகுவீரிலிருந்து பதில் வந்தது. என் சகோதரி, அதாவது இருதயனின் தாயார், என் கால்களின் மீது சந்தனமும் மலர்களும் இட்டு வழிபடுவாள். ஒரு நாள்
நான் அவள் தலை மீது கால் வைத்து அவளிடம், நீ காசியில் உயிர் நீப்பா என்று கூறினேன். மதுரபாவை என்னிடப்பாவா, உங்கள் உடம்பிற்குள் இறைவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உடம்பு வெறும் ஓடுதான். அது பார்ப்பதற்கு ஒரு பூசணிக்காய் போல் தோன்றலாம், ஆனால் உள்ளே எதுவுமே கிடையாது. விதையும் இல்லை, சதையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரே யாரோ முக்காடு போட்ட மாதிரி இருக்குது அது அப்படிங்கிறாங்க. அதனால் பேசுகிறது அது கிராமத்து லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. ஏன்னா படிக்கலைல்ல, போட்டுக்கொண்டு போவது போல். அவரெல்லாம் ஒரு 5வது 6வது தான் படிச்சிருக்கிறாரு. யார் அதுக்கு மேலே படிக்க முடியல. ஒரு சம்பவம் நிகழ்வுக்கு முன்பாகவே அதற்குரிய காட்சிகளை அன்னை எனக்கு காட்டி விடுகிறார். அவர் சொல்கிறார், ஒரு முறை கௌராங்கரின் சங்கீர்த்தன கூட்டத்தை நான் பஞ்சவட்டிக்கு அருகில் கண்டேன். அந்த கூட்டத்தினுள் பலராமனை கண்டதாக நினைவு, முன்னையும் பார்த்ததாக நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மல்லிக்கு எல்லாரையும் மாவிடம் எதுவும் எனக்கு முன்னதாகவே காட்டப்படுகிறது. கௌராங்கருக்கு ஏற்பட்ட பாவநிலை அனுபவத்தை நான் அறிய ஆசைப்பட்டேன். கமார்பூருக்கு அடுத்து ஷியாம் பஜார் என்ற கிராமத்தில் அந்த அத்தகைய பாவநிலை ஏற்பட்டது. என்னை காண்பதற்காக மரங்களின் மீதும் சுவர்களின் மீதும் மக்கள் ஏறி நின்றார்கள். நான் மீண்டும் ஒருவரை இந்த உலகத்திற்கு வர வேண்டியது உள்ளது. அதனால் என்னுடன் வந்துள்ள தோழர்களுக்கு நான் முழுமையான ஞானத்தை அளிக்கவில்லை. சிரித்தபடியே சொல்கிறார், நான் உங்களுக்கு ஞானங்களை எல்லாம் கொடுத்து விடுவேன் என்று வைத்து கொள்ளுங்கள். பிறகு அவளை எளிதில் நீங்கள் இங்கு என்னோடு வருவீர்களா அப்படின்னு கேட்டார். நீ சைதன்ய பாகவதம் படித்திருக்கிறாய் என்பதை கேட்டதும் நான் உன்னை புரிந்து கொண்டேன். நீ என்னுடையவன். தந்தையும் மகனும் போல நாம் இருவரும் ஒரே பொருள். நீங்கள் எல்லோரும் இங்கு வருகிறீர்கள். நீங்கள் கல்வி என்ற கொடியை போன்றவர்கள். கல்விங்கிறது ஒரு கொடியா, அது போன்றவர்கள் நீங்கள். அதன் ஒரு பகுதியை பிடித்து இழுத்தால் போதும், கொடியின் எல்லா பகுதிகளும் அது வந்துருமா, வேரோடு வந்துருமா. அனைவரும் உறவினர்கள், சகோதரர்களைப் போல. ஒருத்தர் பிடிச்சி இழுத்தால் எல்லோரும் வந்துடுவாங்க அப்படிங்கிறார். நீயும் அங்கேயே இருக்கிறா எல்லாம். அப்படி இங்கே வருவதற்கு முன் நீ யார் என்பதை நீ மறந்திருந்தாய். இப்பொழுது நீ யார் என்பதை நீ அறிந்து கொண்டாய். நீ யாருங்கிறது முதல்ல தெரியலை, நான் யாருன்னு தெரியல, இப்போ உனக்கு கொஞ்சம் தெரியுது. கடவுளே குருவாக வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு சமயம் தோத்தாபுரி புலியும் ஆட்டு மந்தையும் என்ற கதை ஒன்றை கூறினார். ஒரு பெண் புலி ஒரு ஆட்டு மந்தையை தாக்கிற்று. வெகு தூரத்திலிருந்து அதை பார்த்த வேடன் அந்த புலியை அம்பால் அடித்து கொன்றான். முழு கர்ப்பத்தோடு இருந்த புலி விழுந்த வேகத்தில் குட்டியை ஈண்டுவிட்டு இறந்து விட்டது. இந்த புலிக்குட்டி ஆடுகளுடன் ஆடாக ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்தது. பிறகு பெரிய புலியானதும் ஆடுகளைப் போல புல் தின்ன ஆரம்பித்தது. ஆட்டை போலவே பே மே என்று கத்தியது. ஆனாலும் புல்லையே தின்று ஆட்டை போலவே கத்தியது. ஏதாவது காட்டு மிருகம் அதை பார்க்க வந்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும். அப்படி இருந்தது. ஒரு நாள் ஒரு கம்பீரமான புலி அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை பார்த்தது. மந்தையை தாக்கியது. மந்தையின் நடுவில் ஒரு புலி இருப்பதை கண்டது அந்த புலிக்கு ஆச்சரியம். மற்ற ஆடுகளுடன் கூடி புல்லை தின்னு அந்த புலியை கெட்டியாக பிடித்து கொண்டது. அது மேன்னு கத்துது. பரிதாபம் கத்தி கத்தி ஓட போயின்றது. ஆனால் புலி அதை விடவில்லை. பக்கத்தில் இருந்த தண்ணீர் ஓடைக்கு ஒரு தண்ணி குட்டைக்கு எடுத்துகிட்டு போய் இழுத்து சென்றது. தண்ணீரில் உன் முகத்தை பார், நன்றாக பார், உனக்கும் என்னை போலவே சட்டி போன்ற முகம் இருந்தது. பிறகு அதன் வாயில் ஒரு மாமிச துண்டை திணித்தது. முதலில் அந்த ஆட்டு மாமிசம் புலி மாமிசத்தை தின்ன மறுத்தது. பிறகு மாமிசத்தின் சுவையை உணர்ந்தது, உண்ண ஆரம்பிச்சிச்சு. நீ ஆடுகளுடன் இருந்தால் அவைகளைப் போல தான் ஆகிவிடுவாய், எங்களோடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிதாபம் என்று கூறியது போல் அதை கேட்டு புல் தின்ற புலி வெட்கி நின்றது. புல் தின்பது என்பது பெண். பொண்ணுடன் வாழ்வது ஆட்டை போன்று. பொண்ணுடன் நின்னால் தங்கத்தோடு வாழ்வது ஆட்டை போன்றது. மே என்று கத்துவது பயத்தினால் ஓடுவது. இவை சாதாரண உலக மக்களை போன்று நடந்து கொள்வதும் ஆகும். புலியும் செல்வது என்பது குருவின் சரண் புகுவது. குரு உண்மையை உணர்த்துகிறார். அவரிடம் சரணடைவது அவர் நமக்கு சொந்தம் என்று உணர்வது. தன் நிலையை உருவத்தை தண்ணீரில் பார்ப்பது தன் உண்மை நிலையை உணர்வது என்று ஆத்மாவை அறிவதாகும். குருதேவர் எழுதி நின்றார். 4 பக்கங்களிலும் அமைதி புரிந்தது. நடுவே சவுக்கு மரங்கள் தான். அந்த சவுக்கு மரம் தான் அங்கே இருக்குது நிறையா. அந்த குல் என்ற ஓசையும் செவிகளில் வந்து பாய்ந்தன அப்படின்னு. மகிழ மரங்களை கடந்து இருவரும் நகபத்தின் அருகே, நகபத்துங்கிறது அவர் இருக்கிற இடம், அங்கே வந்தார். குருதேவர் ஹாஸ்ராவிட அதிகமாக சாப்பிடாதே, வெளி தூய்மையை எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பதை விட்டுவிடு. வெளியில் பார்க்குறதெல்லாம் எப்போதும் தூய்மையாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்காத, கண்ணும் கருத்துமாக இருப்பதை விட்டுவிடு.
ஆச்சாரத்தில் அளவுக்கு மேல் ஆச்சாரங்கள் எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ மட்டும் வைத்துக்கொண்டால் போதும். அதிகம் பின்பற்றி குழப்பிக் கொள்ளாது உன்னையே என்று கூறிவிட்டு அவர் தன் அறைக்கு சென்று போயிட்டார். பகல் உணவிற்கு பிறகு குருதேவர் ஓய்வெடுத்து கொண்டார். பிறகு பிற்பகல் 1 மணி. கிறிஸ்மஸ் விடுமுறை நாட்கள் ஆரம்பமாகிடுச்சு. அப்போ தான் சுரேந்திரர் கிறிஸ்மஸ் ராம் முதலிய பக்தர்கள் கல்கத்தாவிலிருந்து ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். எல்லாத்தையும் கும்பிடுவார் அவர். எல்லா சாமியும் ஒன்று தான். சவுக்கு மரங்கள் அருகே தனிமையில் உலவி கொண்டிருந்தார். அப்பொழுது ஹரீஷ் வேலியின் ஓரம் வந்து நின்று கொண்டு, குருதேவர் உங்களை கூப்பிடுகிறார், சிவசம்ஹிதை படிக்க போகிறார்கள். சிவசம்ஹிதைங்கிறது அது அவ்வளோ ஒருமையான நேச்சரை பற்றியே போட்டிருக்கணும் என்று உரக்க கத்தினான். சில சம்ஹிதையில் யோகத்தை பற்றியும் 6 சக்கரங்களை பற்றியும் கூறப்படலாம். அந்த 6 சக்கரம் எப்படி இருக்குது? குருதேவன் அறைக்கு வந்து அவரை வணங்கி விட்டு உட்கார்ந்தார். குருதேவர் கட்டிலின் மீது, பக்தர்கள் தரையின் மீது அமர்ந்திருந்தனர். ஆனால் சில சம்ஹிதம் படிக்கப்படவில்லை. குருதேவரே பேசினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், கோபிகளிடம் பிரேம பக்தி இருந்தது. பிரேம பக்தியில் 2 கூறுகள் இருந்துள்ளன. அவைகள் நான் என்பது என்ன? கிருஷ்ணனுக்கு நான் சேவை செய்யாவிட்டால் அவன் உடம்பு கெட்டுவிடும் என்று நினைப்பது ஒன்று. இதுதான் நான் என்ற பிரேம பக்தி. இது இத்தகைய பக்தியில் கிருஷ்ணன் கடவுள் என்ற எண்ணம் வராது. நான் நினைச்சாலே வராது, கிருஷ்ணர் பக்தி வராது அந்த இடத்துல. மற்றொன்று எனது என்பது. கிருஷ்ணன் என் அன்புக்குரியவன், என்னுடையவன் என்று நினைப்பது அது அடியோடு நல்லதில்லை. அவனுடைய காலில் அடிபட்டு விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி கோபிகள் தங்கள் சூட்சம சரீரத்தை எப்போதும் அவன் பாதங்களில் அடியில் வைத்து கிடந்தார்கள். ஏன்னா நீ இங்கே மேலே நடந்து போ அப்படிங்கிறாங்க. எனக்கு உங்கள் சிந்தாமணி கிருஷ்ணனை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு வேண்டுவது எல்லாம் என் கோபால கிருஷ்ணனே என்றார் என்று யசோதை கூறுவாள். யசோதை அப்படி சொல்வாள். கோபிகைகளும் எங்கள் காதலன் கிருஷ்ணன் எங்கே, எங்களது இருதய வல்லபர் எங்கே என்றுதான் கேட்டனர். அவர்களுக்கு கிருஷ்ணன் பரம்பொருள் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தது. அவர் உலகத்துக்கே சொந்தமானவர் என்ற எண்ணமே வரல அவங்களுக்கு. இவர் என் தந்தை என்று ஒரு சிறு குழந்தையை கூறுவதை போன்றது இது. யாரேனும் ஒருவர் ஒரு குழந்தையிடம் இவர்தான் உன் தந்தை அல்ல என்று கூறினால், இல்லை இவர்தான் என் தந்தை என்று சாதிக்கும். நரலீலைன்னா ஆம்பளைங்க, அது நரன்னாலே ஆம்பளை தான். அவதார புருஷர்கள் மனிதனை போலவே நடந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதனால் தான் அவரை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. பசி, தாகம், வியாதி, துக்கம், சில சமயம் பயம் ஆகிய எல்லாவற்றிலும் மனிதனை போலவே அவன் நடந்து கொள்கிறான். நாடகத்தில் சாது வேஷம் போடுபவர் சாதுவை போலவே நடிப்பார், அரசனை போல நடிப்பார். கூத்தாடி போல ஒரு நாடகத்தில் துறவியை போல ஒருத்தர் வேஷம் கொண்டு வந்தார். ஒருத்தர் துறவி மாதிரினா சன்னியாசி போல வேஷம் போட்டுட்டு வந்தான். அவன் வேடம் நன்றாக அமைந்ததை கண்டு ஒரு பணக்காரர் அவனுக்கு ₹1 கொடுத்தார். அது அந்த காலத்தில் ₹1 1 லட்சம் மாதிரி. அந்த வேலைக்காரன் அதை விட்டான். அதை விட்டு வாங்காமல் விட்டு போய்விட்டான். பிறகு வேடத்தை கலைத்து விட்டு கை கால்களை கழுவிக்கொண்டு பணக்காரரிடம் சென்று, இப்பொழுது பணத்தை கொடுங்கள் என்று கேட்டான். என்ன இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தானே பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றாய், இப்பொழுது பணம் கேட்கிறாயே என்று அந்த பணக்காரன் கேட்டதுக்கு நடிகர், அப்பொழுது நான் துறவி வேடம் போட்டிருந்தேன், பணம் எப்படி வாங்கிக் கொள்வது என்றான். அதுபோல இறைவன் மனிதனாக அவதரிக்கும் போது மனிதனை போலவே வாழ்கிறார். பிருந்தாவனத்திற்கு போனால் கிருஷ்ணனின் லீலைகள் புரிந்த பல இடங்களை பார்க்கலாம். சுரேந்திரன், நாங்கள் விடுமுறையில் பிருந்தாவனம் சென்றிருந்தோம். அங்கு பணம் கொடுங்கள் என்று ஏழைகளின் நச்சரிப்பு. நான் தாழ முடியவில்லை. எப்பொழுதும் கொடு என்று வார்த்தைகள். கோயில் பண்டாக்களும் இதே மாதிரி தான். எல்லோரும் கொடுன்னு கேட்குறாங்க. அங்கே போனால் ராதே 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 ராதேன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லோரும் ராதேன்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மான்னு தான் அம்மனின்னு தான் கூப்பிட மாட்டாங்க. அம்மா ராதே ராதே, இங்கே வராது ராதே, உட்கார் ராதே, பைட் ராதே அப்படின்னு. பிருந்தாவனத்தில் மட்டும்தான் அந்த அப்படி. நாங்கள் நாளை கல்கத்தாவிற்கு போகிறோம் என்று அங்கிருந்த பண்டாக்களுக்கும் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு முந்தின தினமே அவர்கள் அங்கிருந்து ஓடி வந்து விட்டோம். ராமகிருஷ்ணன், சேச்சே உங்களுக்கு வெட்கமாக இல்லை, நாளை புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு முதல் நாளே ஓடி வந்து விடுவது நல்லதா அப்படிங்கிறார். சுரேந்திர சங்கடத்துடன் அங்குள்ள காடுகளில் வைணவ சாதுக்களான
பாபாஜிகள் தனிமையில் சென்று சாதனை பழகுவதை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு பயமாக போச்சு. ராமகிருஷ்ணர், பாலாஜிகளுக்கு ஏதாவது கொடுத்தாயா? இல்லை ஐயா, நான் இது சரியல்ல. சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். பணம் படைத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட வழிகளை காணும்போது அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும். மதுரநாதருடன் தான் பிருந்தாவனம் சென்றிருந்தேன். அருகில் உள்ள மதுராவில் யமுனை படித்துறையில் பார்த்த மாத்திரத்திலேயே வசுதேவர் கிருஷ்ணரை கையில் தூக்கி கொண்டு யமுனை கடக்கும் காட்சி என் கண்முன் தோன்றியது. மாலை வேளைகளில் யமுனை கரையில் நடந்து கொண்டிருப்பேன். எப்போது அங்கு சிறு சிறு குடிசைகளை கண்டேன். பல இழந்த மரங்களும் இழந்த பல மரங்களும் இருந்தன. புல்களில் மேய்ந்து விட்டு பசுக்கள் மாலை நேரத்தில் திரும்பும். அவைகள் யமுனை கடந்து செல்லும். யமுனை நிறைய ஆற்றை கடந்து தான் போகணுமா. இடைச்சிறுவர்கள் பலர் மாடுகளை ஓட்டி கொண்டு வருவார்கள். இந்த காட்சிகளை கண்ட மாத்திரத்தில் கிருஷ்ணன் எங்கே, என் பிருந்தாவன கிருஷ்ணன் எங்கே என்று உறக்க கத்திக்கொண்டே ஒளி உணர்வை இழந்து விடுவேன். அவர் உடனே அது பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உணர்வு உண்டாயிடுது. அதுதான் வாழ்க்கை. அங்கே சியாமா குண்டம், ராதா குண்டம்னு இருக்குது. குருதேவர் சுரேந்திரன் பொறுப்பு தன் மீது ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, இனி அவனுக்கு பயம் எதற்கு? மாலை வேளை குருதேவர் தன் அறையில் உட்கார்ந்திருந்தார். மாவும் சில பக்தர்களும் அங்கே இருந்தார்கள். எப்பொழுதும் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க கூட அவர் கூட. ஏன்னா அவர் எப்போ 50 வயசுலேயே அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. 50 வயசில் இறந்து போயிட்டார். 40 வயசுலேருந்து ஒரு 10 வருஷமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க.